வாங்க இன்னைக்கு மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லித்தரேங்க. இன்றைக்கி நம்மளோட பாரம்பரியமான மண் சட்டியில் தாங்க இன்றைக்கி நான் குழம்பு வச்சுருக்கிறேன். சாதா பாத்திரத்தில் வைக்கிறத விட இந்த மண் சட்டியில் வைக்கும்போது நமக்கு குழம்பு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்றைக்கி எப்படி பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேங்க. மண் சட்டியை வச்சுட்டு ஆயில் விட்டுருக்கேங்க. ஆயில் நிறையாவே சேர்த்துக்கலாங்க. ஆயில் சேர்த்திட்டு ஆயிலுக்கு நல்லா காயட்டுங்க. காயவும் வெந்தயம் ஒரு ஸ்பூனுக்கு சேர்த்துருக்குங்க. வெந்தயம் பொரியவும் கடுகும் சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூனு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 3-4 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. பூண்டு ஒரு 7 பல் சேர்த்துருக்கேன். பூண்டை வந்து நீங்கள் நல்லா தட்டியும் போட்டுக்கலாங்க, மணமாக இருக்கும் குழம்பு. ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 6-7 சின்ன வெங்காயம் 1-2 மிக்சியில் அரைச்சிருக்கேங்க. அதையும் இதில் சேர்த்திக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ எந்த குழம்பா இருந்தாலும் சரிங்க, வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ குழம்பு டேஸ்ட் கொடுக்கும். தக்காளியும் அப்படி தான் ஒரு 2 தக்காளி நல்லா மிக்ஸி ஜாரில் 1-2 அரைச்சி போட்டிருக்கேங்க. தக்காளி வதங்கினதுக்கப்புறமா குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேங்க ஒரு ஸ்பூனுக்கு. குழம்பு மிளகாய்த்தூள் வந்து அங்கே நான் புளித்தண்ணிலையும் சேர்த்துருக்கேன், அதையும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அதனால் இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு அது வதங்கிட்டு இருக்கட்டுங்க. பாருங்கள், புளித்தண்ணி கரைச்சி எடுத்துருக்கிறேன். புளித்தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 50 கிராம் புளி எடுத்திருக்கேன். நல்லா ஊற வச்சு கரைச்சிட்டு அதில் ஒரு 2 தக்காளி அரைச்சி சேர்த்துருக்கேங்க மிக்சியில். ஒரு 7 சின்ன வெங்காயமும் அரைச்சி சேர்த்துருக்கேன். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூளும் தேவையான அளவுக்கு சேர்த்திருக்கேன். கொத்தமல்லி தலையும் போட்டிருக்கேங்க. போட்டுட்டு கருவேப்பிலையும் இதில் சேர்த்திக்கலாம். தேவையான அளவுக்கு இப்போ சால்ட் எடுத்துகிட்டு வந்து சேர்த்திக்கலாங்க. சால்ட்டு போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டிருக்கேங்க. போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாயும் இதில் போட்டிருக்கேங்க. இந்த தக்காளி எல்லாம் சேர்த்து இப்படி கரைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த கருவேப்பிலை கொத்தமல்லியோட மணமும் நல்லா வருங்க. அதுக்காக தான் இப்படி போட்டு எல்லாம் ஒன்றா கரைச்சி எடுக்கிறது நம்ம. இப்போது நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இந்த கரைச்சி பார்த்திங்கன்னா புளி கரைசல் அதை இதில் சேர்த்திடலாங்க. சேர்த்திட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டுக்கலாங்க. குழம்பு நல்லா இப்போயே பாருங்கள் மணக்குதுங்க. கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நீங்கள் இன்னும் கெட்டியாக வேணுனாலும் தண்ணி சேர்க்காம அப்படியே கூட விட்டுறலாம். நல்லா குழம்பு வந்து கொதித்து ஒரு 10 நிமிஷத்துக்கு வற்றி வந்திருக்குங்க. குழம்பு வற்றினதுக்கப்புறமா நான் இந்த மீன் சேர்த்துருக்கேங்க. காணாங்கெளுத்தி மீன் இன்றைக்கி நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த மீன் வேணுனாலும் சேர்த்திக்கலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி நான் மீன் வாங்குகிற ஐடியாவே எனக்கு இல்லைங்க. நண்டு வாங்கலான்னு போனேன். ஃப்ரெஷ்ஷாக இந்த மீன் கிடச்சனால இன்றைக்கி வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி மீன்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் போதே வாங்கிடணும் நம்ம. பாருங்கள், மாங்காய் துண்டுகள் சேர்த்துருக்குங்க. சேர்த்துட்டு மீனும் மாங்காயும் போட்டு கரெக்டாக ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் கொதிச்சா போதும் குழம்பு. லிட் போட்டு மூடி வச்சுருக்கேங்க. நல்லா கொதித்து வந்து மீனும் வெந்து வந்திருக்குங்க. கரண்டி ரொம்ப ஜாஸ்தி மீன் குழம்புக்கெலாம் போடக்கூடாதுங்க, மீன் உடஞ்சிரும். பாருங்கள், சூப்பராக மணமாக இருக்குங்க. நல்லா வெந்து வந்திருக்குதுங்க. குழம்புக்கு கடைசியில் குழம்பு நம்ம ஆஃப் பண்ணும்போது கொத்தமல்லி தலையை தூவிடலாங்க. மணமணக்கும் காணாங்கெளுத்தி மீன் குழம்பு தயாருங்க. நான் ஷார்ட்ஸ்லேயும் இது போட்டிருக்கேங்க, அதுலேயும் போய் பாருங்கள். ஷார்ட்ஸில் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த வீடியோ லாங் வீடியோவிலையும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேங்க. மணமணக்கும் மீன் குழம்பு தயாருங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.